நடிகர் ஸ்ரீக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக அவரது குடும்பத்தினர் தகவல். தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் மூலமாக கோரிக்கை. அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டாம் என்று அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். பொதுவெளியில் பேசும்போது கவனமுடன் இருக்கவும் அறிவுரை. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. சிறுபான்மையினருக்கு அரசியலமைப்பு வழங்கியுள்ள உரிமைகளை பாதுகாப்பதில் திமுக உறுதியாக இருக்கும் என்றும் எக்ஸ் பதிவில். வக்ஃபு சட்ட திருத்தத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று மாநில அரசுகள் கூறுவது சட்டவிரோதம். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மேலப்பாளையத்தில் கடையடைப்பு போராட்டம். ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாடகை வாகனங்களும் இயங்கவில்லை. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திடீர் டெல்லி பயணம். 3 நாள் பயணத்தில் தனக்கு எதிரான உச்சநீதிமன்ற உத்தரவுகள் குறித்து பிரதமர், உள்துறை அமைச்சர், அட்டர்னி ஜெனரலிடம் ஆலோசிக்க இருப்பதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்ஜென்சுக்கு வந்த தொடர்பு தொடர்பாக விசாரணை என்று புரளி என்றும் உறுதி. நேற்று திறக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மேல்பாத்தி திரௌபதி அம்மன் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வராத ஆதிக்க சாதியினர். நீதிமன்ற உத்தரவை அடுத்து பழங்குடியினர் நேற்று தரிசனம் செய்த நிலையில் ஆதிக்க சாதியினர் இன்று புறக்கணிப்பு. விழுப்புரத்தில் இறந்துவிட்டதாக நினைத்தவர் உயிருடன் வந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி. வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று மருத்துவமனை கூறியதை தவறாக புரிந்து கொண்டதால் நேர்ந்த விபரீதம். 1 கிராம் தங்கத்தின் விலை 9,000 நெருங்கியது. சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 71,560 ரூபாய்க்கு விற்பனை. 12ஆம் வகுப்பில் அறிவியல் மற்றும் கணிதம் படிக்காத மாணவர்களும் விமான பைலட் பணிக்கு விண்ணப்பிக்கலாம். விரைவில் மாற்றம் கொண்டுவர விமான போக்குவரத்து அமைச்சகம் திட்டம். நடப்பு நிதியாண்டில் புதிதாக 20,000 பேரை வேலைக்கு சேர்க்க இன்போசிஸ் நிறுவனம் முடிவு. ஏற்கனவே பணியில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் அளித்தது. வோடாபோன் ஐடியா செல்போன் சேவை நேற்று நள்ளிரவு பாதிப்பு. சிக்னல் கிடைக்காமல் அவதிப்பட்ட ஏராளமான வாடிக்கையாளர்கள். உத்தரப்பிரதேசத்தில் மகளுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட மாப்பிள்ளையுடன் காணாமல் போன பெண் போலீசில் சரண். மகளுக்காக பார்த்த மாப்பிள்ளையை தான் திருமணம் செய்து கொள்வதாக பிடிவாதம். சூரிய குடும்பத்திற்கு வெளியே K2-18p என்ற கிரகத்தில் உயிரினங்கள் இருக்கலாம். உறுதியான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக இங்கிலாந்து ஆய்வாளர்கள் தகவல். சொந்த மைதானத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்யுமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். பலம் வாய்ந்த பஞ்சாப் அணியுடன் இன்று பலப்பரீட்சை. மசோதாக்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடும் கண்டனங்களை பதிவு செய்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி பறந்துள்ளார். 3 நாள் பயணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு இரவு 7:30 மணிக்கு சென்றடைந்தார். டெல்லி பயணத்தில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை ஆளுநர் ஆர் என் ரவி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரால் கிடப்பில் போடப்பட்ட 10 மசோதாக்களுக்கு சிறப்பதிகாரம் மூலம் ஒப்புதல் அளித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு கால நிர்ணயம் விதித்து உத்தரவிட்டது. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பெரும் பின்னடைவாக இது பார்க்கப்படும் நிலையில் இந்த வழக்கில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யவே ஆளுநர் டெல்லி சென்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆகியோரையும் சந்தித்து ஆளுநர் ஆர் என் ரவி ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவ்வளவுதான். இப்போ உடம்பு சரியில்லை, பெட்ல வச்சிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. திரும்ப இப்ப அதை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நேற்று மதியம் எங்களுக்கு சொன்னாங்க. இப்ப பார் உயிரோட வராங்க. காலைல 8 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இது அனைத்தும் செஞ்சுட்டாங்க. சடலத்தை வைப்பதற்காக ஃப்ரீசர் பாக்ஸ் வரவழைத்தது முதல் இடுகாட்டில் குழி வெட்டியது வரை அத்தனையும் செய்து முடித்த பின்
உயிரிழந்ததாக கூறப்பட்ட நபர் உயிருடன் வந்ததைக் கண்டு உறவினர்கள் உறைந்து போன சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விழுப்புரம் வெங்கடேசபுரத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் உடல்நலக்குறைவால் அரியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் வீட்டிற்கு அழைத்துச் சென்று விடுமாறு பிரகாஷின் சகோதரி நிலாவிடம் மருத்துவமனை நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர். இதை நிலா தனது கணவரிடம் கூறிய நிலையில் அவர் பிரகாஷ் இறந்துவிட்டதாக உறவினர்களுக்கு தவறாக தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பிரகாஷின் வீட்டில் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை உறவினர்கள் செய்துள்ளனர். அவசர ஊர்தி வீட்டிற்கு வந்தபோது அவரது உடலில் அசைவுகள் இருந்ததைக் கண்டு உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து பிரகாஷை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் அனுமதித்தனர். கிருஷ்ணகிரி அருகே வேப்பனஹள்ளி பேருந்து நிலையத்தை புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திரா மாநில எல்லையில் அமைந்துள்ள வேப்பனஹள்ளியில் அரசு மேல்நிலைப்பள்ளி, காவல் நிலையம், பத்திரப்பதிவு அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் அமைந்துள்ளன. இங்கு கடந்த 2007ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. இருப்பினும் காலப்போக்கில் பேருந்து நிலையம் பயன்பாடற்று போனதால் சமூக விரோதிகளின் கூடாரமாக தற்போது மாறியுள்ளது. இதனால் பேருந்திற்காக மக்கள் சாலையோரம் காத்திருக்க வேண்டியுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸெல்லாம் வந்து போச்சு, மறுபடியும் இல்லைங்க. இப்போ தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ காலை நேரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டு காய்கறி மார்க்கெட்டாகவும், சாயங்கால நேரத்தில் மதுரை பிரியர்களுடைய கூடாரம் நடந்து வந்துட்டு இருக்குங்க. பஸ்ஸுகள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவதனால ரோட்டில் நிற்கிறதுனால பெரும் பிராபலத்துக்கு உண்டாவது இருக்குங்க. இந்நிலையில் வேப்பனஹள்ளி பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி சுங்கச்சாவடிகளில் நின்று வாகன நெரிசலில் சிக்கி ஃபாஸ்டாக் மூலம் பணம் செலுத்த தேவையில்லை. புதிதாக அமலுக்கு வரும் தொழில்நுட்பம் என்ன, அது எப்போது அமலுக்கு வருகிறது என்பது குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. வாகன ஓட்டிகளுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கிறது. இனி டோல்கேட் கிடையாது, ஃபாஸ்டாக் வேண்டாம், GNSS மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அது இன்னும் 15 நாட்கள்ல மே 1 முதல் சோதனை முறையில் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தொடர்பான விரிவான விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்படி கொண்டு வரப்படக்கூடிய இந்த முறையில என்னென்னலாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மே 1ஆம் தேதி முதல் இந்த GNSS டெக்னாலஜி அப்படிங்கிறது நடைமுறைக்கு வர இருக்கிறது. அடுத்ததாக 15 நாட்கள்ல நாடு முழுவதும் இந்த GNSS டெக்னாலஜி அமல்படுத்தப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சுங்கச்சாவடியில இந்த முறை அமலானால் சுங்கச்சாவடியில இனி கியூல நிற்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக இனிமே தடுப்புகள் கிடையாது. ஒரு வாகனம் நிக்கணும் அப்படின்னா QR கோடை ஸ்கேன் பண்றதுக்காக ஒரு பேரிகார்ட் போட்டு தடுத்து நிறுத்தி QR கோடை ஸ்கேன் பண்ணி அதற்கு பிறகாகத்தான் வாகனங்கள் அனுப்பப்படும். இனி அப்படி கிடையாது. செயற்கைக்கோள் அடிப்படையில் இனிமே நம்ம ஃபாஸ்டாக் இல்லாமல் இந்த GNSS மூலமாக பயணிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக முதல் 20 கிலோமீட்டர் தூர பயணம் இதுல இலவசமாக இருக்கும் அப்படின்னும் முதற்கட்டமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வாகனங்கள்ல இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்டை ரெகக்னிஷன் பண்ணக்கூடிய ANPR கேமரா, அதே நேரத்தில் வாகனங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய GPS மூலமாக இந்த நடைமுறை என்பது செயல்படும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வாகனத்துல ஒரு ஆன்போர்ட் யூனிட் OBU அப்படிங்கிற ஒரு யூனிட் பொருத்தப்படும். அந்த யூனிட் மூலமாக எங்கிருந்து எவ்வளவு தூரம் பயணிக்கிறோம் அப்படிங்கிற தகவல்கள் கணக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நெடுஞ்சாலையில் இருந்து வெளியேறினால், அதாவது இந்த டோல் ரோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டோல் ரோடை விட்டு வெளியேறிய பிறகாக நாம எவ்வளவு தூரம் பயணித்தோம் அப்படிங்கிறதுக்கான அந்த பயண தூரம் என்பது கணக்கிடப்படும். அப்படி கணக்கிட்ட பிறகாக வாகனத்தில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அதற்கான அந்த உரிய தொகை என்பது கழிக்கப்பட்டு விடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது முதற்கட்டமாக கனரக வாகனங்கள் ஹெவி வெஹிக்கிள்ஸ்ல மட்டும் முதற்கட்டமாக நடைமுறைக்கு வர இருக்கிறது. அது எந்தெந்த நெடுஞ்சாலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி டு மும்பை, பெங்களூரு டு சென்னை உள்ளிட்ட 5 நெடுஞ்சாலைகள்ல மட்டும் இது சோதனை முறையில முதற்கட்டமாக அமலுக்கு வர இருக்கிறது. சரி, இதன் மூலமாக என்னென்னலாம் பயன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா வாகனங்களிலும் இந்த ஆன்போர்ட் யூனிட் என்கிற அந்த OBU-வை பொருத்துவது குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இதன் மூலமா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட நேரம் டோல்கேட்ல காத்திருக்கக்கூடிய நிலை, அந்த காத்திருப்பு நேரம் என்பது குறையும்.
வாகன நெரிசல் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்படும். அதே நேரத்தில் வெளிப்படையான கட்டண வசூல் என்பது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பயணித்த தொலைவு எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணிருக்கோமோ அந்த தொலைவுக்கு மட்டும்தான் அந்த கட்டணம் எடுத்துக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் எரிபொருள் மிச்சமாவதன் காரணமாக நீண்ட நேரம் அந்த டோல்கேட்ல நிக்காம எரிபொருள் மிச்சமாவதன் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்பை தவிர்க்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. சோ இந்த டோல்கேட் இல்லாத குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த GNSS சிஸ்டம் மே 1ஆம் தேதி முதல் சோதனை முறையில் அமலுக்கு வர இருக்கிறது. ஒருவேளை அந்த சோதனை முறை வெற்றி பெற்றால் அனைத்து வாகனங்களுக்கும் இது மாதிரியான ஒரு செயல்பாடு நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம்.